ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு அதிசார பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். ஸோ அப்ப குரு ரிஷபராசிக்கு அதிசாரம் ஆகுறாரு அப்படின்றத மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்ப ரிஷபராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்குலாம் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமா? இந்த பயிற்சி எங்களுக்கு சாதகமா இருக்குமா? அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு குரு ராசிக்கு 2ல தான் மிதுன வீட்டுல இருந்துகிட்டு இருக்கிறார் இப்போ வரைக்கும். அப்ப அடுத்த மாசம் 9ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு அதிசார வக்ர பயிற்சி ஆக போறாரு. அப்ப அதிசாரம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஃபார்வர்ட் ஆக போறாரு. அப்ப மிதுன வீட்டுல உள்ள குரு பகவான் கடக வீட்டுக்கு ஃபார்வர்ட் ஆகி கடக வீட்டுல ஒரு 2.5 மாசம் நிக்க போறார். சோ இதுதான் அதிசார பயிற்சி. அப்ப இந்த அதிசார பயிற்சி எங்களுக்கு சில மாற்றங்கள் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கும். சோ அப்ப காமனா உங்களுக்கு ராசியோட பலன்கள்ல தான் இது சாரும். உங்க ரிஷப ராசியில் பிறந்த நீங்க கார்த்திகை நட்சத்திரம், அது போக ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், ஸோ இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்குலாம் இந்த குரு அதிசார பயிற்சி சாதகமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். காரணம் குரு இந்த மாதிரி 12 வருஷத்துக்கு ஒருக்க தான் இந்த மாதிரி உச்சம் பெறுவார். ஸோ கடக வீட்டுல உச்சம் பெறுவார். அப்ப அடுத்த ஒரு 2 மாசத்துக்கு அட்வான்ஸா உச்சம் பெறுறது உங்களுக்கு ஒரு சிறப்பு தான். அப்ப இது சில கூற்றுகளை உங்களுக்கு ஏற்படுத்தார். அப்ப இந்த ரிஷபராசிக்கு 8க்குரியவரும் அதே இவர் தான். அதே இந்த ரிஷபராசிக்கு 11க்குரியவரும் இவர் தான். இவர் உங்களுக்கு பார்வை பலன்கள் மூலியமாவும் நின்ற பலன்கள் மூலியமாவும் சில வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அப்ப குரு பயிற்சியை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதர அந்த ராகு கேது பயிற்சி, அந்த சனி பயிற்சி அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த குரு நமக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு குரு, அப்ப குரு ரிஷபராசிக்கு 2ல இது வரைக்கும் இருந்த குரு பவன் ஸோ ராசிக்கு 3ல வருவார். அப்ப ராசிக்கு 3ல உச்சம் பெறுவார் அடுத்த 2 மாசத்துக்கு. அப்ப இந்த உச்சம் பெற குரு நமக்கு என்ன சாதகம் அப்படின்னா, ஸோ ராசிக்கு 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானத்துல நிக்கிறார் அப்படிங்கும்போது உங்களோட சகோதரர்கள் கிட்ட உங்களுக்கு ஒரு ஒற்றுமை, உங்க சகோதரர்களால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ், ஸோ அது அவங்க மூலியமா உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்குரிய விஷயத்தை நீங்க அவங்க மூலியமா பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி சொத்து பிரச்சனையா இருக்கலாம், இல்ல பாக பிரிவினை, ஸோ உங்க வீட்டுங்களில் பை மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு ரிலீவர் ஆகும். ஸோ உங்களுக்கும் உங்களோட சகோதரர்களுக்கும் ஒரு அன்பு அந்யோன்யம் கூடுதற்குரிய விஷயங்கள் நடக்கும். அது எந்த சகோதரர், அண்ணன் அக்கா, ஸோ தங்கை, ஸோ அக்கா, அந்த கான்செப்ட்லாம் இருக்கும். அண்ணன் தம்பி, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை தரத்தை இவங்க ஏற்படுத்தாங்க. அதே மாதிரி இதே 3ஆம் இடம் தைரிய ஸ்தானத்தை உங்களுக்கு குறிக்கிறதுனால தைரியம் தன்னம்பிக்கையை உங்களுக்கு இவர் ஏற்படுத்தார். ஸோ அப்ப தைரியமா இது வரைக்கும் செய்யவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த காரியங்கள் இதுக்கப்புறம் செஞ்சு பார்ப்போம், ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த காரியங்கள் செஞ்சு பார்ப்போம் அப்படின்ற ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொடுப்பார். காரணம் 8க்குரியவர் உச்சம் பெறார். அப்ப தைரியம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே இருக்கும். அதே மாதிரி புதிய முயற்சிகள், ஸோ புதுசா ஏதாவது பண்ணலாம், ஸோ புதுசா வேலை செய்யலாம், இல்ல புதுசா இடம் மாற்றம் பண்ணலாம், இல்லைன்னா புதிய வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு புது முயற்சி. நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபீல்ட்ல இருந்துகிட்டே இருப்போம், அந்த ஃபீல்டை விட்டு மறுபடியும் நம்ம நகரத்துக்குரிய விஷயங்கள் ஃபாலோ பண்ண பாத்தீங்களா, அந்த மாதிரி புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ட்ரை பண்ண வைப்பார். அப்ப அடுத்த 2.5 மாசத்துக்கு உங்களுக்கு சில வாய்ப்புகள். அப்ப 2.5 மாசம்னா உங்களுக்கு 74 நாள் உங்ககிட்ட இருக்குது. இந்த 74 நாள்ல உங்களுக்கு சாதகமா நீங்க பயன்படுத்திக்கும் பட்சத்தில் நீங்க சில வெற்றிகள் காண்பதற்குரிய விஷயமாகவே இருக்கும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அதுபோல் சகோதரர்கள் அப்படின்னு வரும்போது ஒரு சில வீட்டுங்கள்ல சொத்து பிரச்சனை போய்கிட்டு இருக்கும், இல்ல பாகப்பிரிவினை போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அது தீர்வுக்கு வரும். ஸோ அப்ப அப்பார சொத்து, அம்மார் சொத்து, ஸோ பூர்வீகம், தாத்தா பாட்டி அப்படின்ற ஒரு விஷயங்களுக்குள்ள உங்களுக்கு சாதகமா வருவதற்குரிய விஷயத்தை இவர் ஏற்படுத்தார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அதுபோல் உங்களுக்கு இப்ப இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு குரு உச்சம் பெறார் அப்படிங்கும் போது படிப்பு, இப்ப படிப்பு அப்படின்னு வரும்போது சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு கூட்டுல படிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அப்ப படிக்கிற பசங்களுக்கு இந்த படிப்புல உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஸோ கல்வி, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஓகே தான். அதே மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணுன்றவங்களுக்கும் இது ஓகே தான். ஸோ படிப்பு விட்டு போனவங்களுக்கும் மறுபடியும் ரீகண்டினியூ பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பிஹெச்டி பண்றவங்க, ஹையர் ஸ்டடி பண்றவங்க, மாஸ்டர்ஸ் எது பண்றதா இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த 2 மாசத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ளிகேஷன் பண்ணுங்க, சக்சஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நீங்க படிப்புல சக்சஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்பை இவங்க ஏற்படுத்தாங்க. ஸோ அதுபோல் உங்களுக்கு இந்த குரு நின்ற பலன்களை தவிர்த்து குரு 5, 7, 9 அப்படின்னு 3 பார்வை பலன்கள்ல இந்த ரிஷபராசிக்கு 3 ஸ்தான பலன்களை வேற பார்ப்பார். அப்ப 5, 7, 9 அப்படின்னு வரும்போது ரிஷபராசியோட 7 கலஸ்தரஸ்தானம், ரிஷபராசியோட 9 பாக்கியஸ்தானம், ரிஷபராசியோட 11 லாபாதிபதி ஸ்தானம், இந்த ஸ்தான பலன்களையும் இவர் பார்ப்பாரு. அப்ப அதுதான் உங்களுக்கு குரு உங்களோட கலஸ்தர ஸ்தானத்தை பார்க்கும்போது, அப்ப கலஸ்தரம் அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன, திருமணம் நடக்குமா, கை கூடுமா? நான் ஒரு சிலர் இயர்லி மேரேஜுக்குள்ள வந்திருப்பீங்க, ஒரு சிலருக்கு திருமண தாரிய தடை தரங்கள் இருந்துகிட்டே இருக்கும். திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கூற்றுல உள்ள பெண்கள், ஆண்கள், அதே மாதிரி நீங்க பேரண்ட்ஸா இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் திருமண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அப்ப அடுத்த 2 மாசத்துக்கு சரி நீங்க வரன் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ பொண்ணு தேடுறது, மாப்பிள்ளை தேடுறது, ஸோ திருமணத்துக்குரிய செலவுக்குரிய பணங்கள்லாம் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அப்ப உங்களுக்கு இது சுபமாகவே அமையும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்தினேன். அதே இந்த
காதல் திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறவங்க, காதலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஸோ காதல் டு கன்வெர்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பேசி பாருங்க, எல்லாம் சக்சஸ் ஆச்சுன்னா ஓகே தான். அதுபோக வந்து மறுமணம் சார், ஒருவேளை வந்து ஃபர்ஸ்ட் திருமணம் பை மிஸ்டேக்ஸ் ஆன சில நபர்களுக்கு வந்து நீங்களும் திருமணத்துக்கு முயற்சிகள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ அதையும் நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கும் பொண்ணோ ஆணோ கிடைச்சாங்க அப்படின்னா தாராளமா திருமணம் பண்றதுக்கு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி இங்க வந்து கணவன் மனைவி, அப்ப இந்த கலசர ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பிரிந்த கணவன் மனைவி, ஸோ கணவன் மனைவிக்குள்ள சண்டை கோர்ட்டு கேஸ் வரைக்கும் ஏறி அது வந்து தீர்வுக்கே வராமல் இருந்தா கூட மறுபடியும் உங்களுக்கு ஒரு முடிவு கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிரிந்த கணவன் மனைவியா இருக்கட்டும், பிரிந்த குடும்பமா இருக்கட்டும், 2 பேரும் ஒன்று சேர்வதற்குரிய வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார். ஸோ உங்களுக்கு இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்த 2 மாசம் தான். ஸோ இந்த கூற்றுக்குள்ள தான் வரும். ஏன்னா குரு வந்து பர்டிகுலரான ஒரு ஸ்தான பலன்களை தான் உங்களுக்கு பார்க்குறாரு. அப்படிங்கும் போது இந்த பர்டிகுலரான விஷயங்களுக்குள்ள தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து ஸோ புதிய வாய்ப்புகள் அப்படின்னு வரும்போது வந்து உங்களுக்கு வந்து இந்த குடும்பம் சார்ந்த விஷயத்தை தாண்டி வந்து இந்த குரு வந்து உங்களோட பாக்கிய சார்ந்த பார்ப்பார். அப்போ அந்த பாக்கிய சார்ந்த பார்க்கும்போது வந்து நமக்கு புதிய வாய்ப்புகள், பதவி உயர்வு, இடமாற்றம் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தார். அப்போ புதிய வாய்ப்பு அப்படின்னு வரும்போது வந்து பாக்கிய ஸ்தானம் அப்படின் போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம், நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோமா, பட் எல்லாமே நமக்கு தானா அமையுமா அமையாதா அப்படின்ற ஒரு கூற்று வந்துட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த உச்சம் பெற்ற குரு வந்து உங்களோட பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால ஸோ புதிய வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்தார். அப்போ புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நீங்க எந்தெந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்தந்த துறைகள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சுன்னா அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்த 2 மாசத்துக்கு வந்து இது வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். மற்றபடி வந்து ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனே அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். வாய்ப்புகள் இருக்கு. ப்ரொமோஷன் உங்க கம்பெனி என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுதோ அதுக்குரிய விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அமைஞ்சிருச்சுன்னா அடுத்த வருஷம் உங்களோட வருஷம் தான் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அது மாதிரி இந்த இடம் மாற்றம், ஸோ ஆல்ரெடி ஒரு சைட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அடுத்த சைட்டுக்கு போலான்னு இருக்கேன், இல்ல வெளியூர்ல இருக்கிறேன் வேற ஊருக்கு போலான்னு இருக்கேன், வெளிநாட்டுல இருக்கிறேன் வேற இடத்துக்கு போலான்னு இருக்கேன் அப்படின்ற ஒரு இடம் மாற்றத்தையும் இவர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதுல நீங்க எந்த கூட்டுல இருந்தாலும் ஆல்ரெடி வெளிநாட்டுல இருக்கேன், எங்க வீட்டுக்கு தான் திரும்பி போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? ஸோ அது போக வந்து உங்களுக்கு வந்து யோகம், யோகங்கள்லாம் ஏதாவது இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருந்திருக்கும். யோகம்னாலே வந்து காமனா வந்து சிலர் கஷ்ட காலத்திலையும் சிலர் வந்து நல்ல ஒரு நிலைமையிலையும், பட் அதுல வந்து யோகம் அப்படின்னு வரும்போது வந்து நமக்கு வந்து வாகனம், வீடு, ஸோ ஆடை, ஆபரணம், நகை, நட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். உங்களுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு. காரணம் வந்து இந்த குரு வந்து இந்த பாக்கிய சார்ந்த பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து இந்த வாகன யோகம், வீடு யோகம், ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஆடை, ஆபரணம் ரெனோவேஷன் பண்றது, ஸோ பழைய வீட்டை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அகல கலைச்சிடாங்க. ஏன்னா 74 நாள் தான். இந்த 74 நாள் தான் வந்து உங்களுக்கு சில வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? ஸோ அதுபோல் வந்து உங்களுக்கு வந்து லாபம், லாபம் அதிர்ஷ்டம்லாம் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கும். அப்ப இந்த பாக்கிய ஸ்தானத்தை தவிர்த்து இந்த குரு வந்து உங்களுக்கு வந்து லாபாதிபதி ஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்தினேன். அப்ப லாபாதிபதி ஸ்தானம் அப்படிங்கும்போது வந்து இது வரைக்கும் நான் வேலை செய்யறேன், வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், வேலை செஞ்சா வேலைக்குரிய காசு தான் வருது அப்படின்ற ஒரு கூட்டு இருந்துட்டு பாத்தீங்களா, இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் கிடைக்கிறது, ஸோ வியாபாரம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது வியாபாரத்துல முன்னேற்றம், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இவர் ஏற்படுத்துறாரு. அப்ப லாபாதிபதி ஸ்தானம் அப்படின்னு வரும்போது வந்து உங்களுக்கு வந்து வியாபாரம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பண்டிகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ எக்ஸ்ட்ரா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா லாபம் தான். ஸோ அப்போ நம்ம வந்து இது வரைக்கும் வேலை செஞ்சேன் அதுக்குரிய காசு தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற கூற்றுல இருந்து இப்போ வேலை செஞ்சதுக்கு லாபம் கிடைச்சிச்சப்பா, 500 ரூபா போட்டு ஒரு 5000 ரூபா எடுத்தோம், 1000 ரூபா போட்டு ஒரு 10,000 எடுத்தோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நீங்க வருவீங்க. ஸோ அந்த கான்செப்ட் உங்களுக்கு இருக்கு. ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா பணம் வருது, எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு எக்ஸ்ட்ரா காசு வருதுன்னா அப்போ நமக்கு மேஜர் என்ன, கடன், தொந்தரவு தொல்லை, ஸோ ஃபினான்சியல் லோனு, ஸோ இந்த மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு அப்போ உங்களுக்கு உங்க வருமானத்துக்கு மீறிய காசு வரனால அது லாபம். அந்த கான்செப்டை நீங்க கடன் சார்ந்த விஷயங்களை அடைக்கிறது, வாங்கினவங்ககிட்ட கைமாத்தா வாங்கினவங்ககிட்ட அடைக்கிறது, வட்டிக்கு வாங்கின விஷயங்களை அடைக்கிறது, அடகுல நகை நட்டு இருந்தா கூட அதுக்கு வட்டி கட்டுறது, அதை மறுபடியும் மீட்டுறது, பேங்க் லோனு, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ இந்த மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் அடைப்பதற்குரிய விஷயத்தை இந்த லாபாதிபதி ஸ்தானத்துல குரு பார்வையில் படுறது உங்களுக்கு சாதகம் தான். ஸோ உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ ரெண்டாவது வந்து நமக்கு வந்து ஸோ நம்ம பணம்லாம் கொடுத்துருக்கோம்னே எனக்கு ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்கும் அதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் லாபம், அதிர்ஷ்டம். அப்போ எப்படின்னா நம்ம கொடுத்துருக்குறோம், இவ்வளவு நாள் கொடுக்காம இருந்தவங்க வந்து திடீர்னு கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் ஆகும். வாங்கிட்டீங்கன்னா அதை உங்களுக்கு சாதகமாக ஏதாவது பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கிறோம், ப்ராஃபிட்ஸ் இருக்குமா, ஒரு இதில் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கும் இருக்கு. ஸோ அது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த 2 மாசம் ஸோ அதே தான் 74 நாளுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ அதை தவிர்த்து வந்து உங்களுக்கு வந்து ஸோ வாய்ப்புகள், ஸோ இப்போ உள்ள வாய்ப்புகள்லாம் எங்களுக்கு வந்து கிடைக்குமா அப்படின்ற ஒரு கூட்டில் இருந்துட்டு இருப்பீங்களே, அடுத்த 2 மாசத்துக்கு வந்து இந்த வாய்ப்புகளை இவர் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தார். அப்போ இவர் வந்து இதை தவிர்த்து வேற பலன்கள் செய்ய மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். காரணம் இவர் பார்க்குற பலன்கள் வந்து உங்க திருமண வாழ்க்கை,
உங்களோட பாக்கியஸ்தானம், உங்களோட லாபாதிபதிஸ்தானம், இந்த ஸ்தான பலன்களை தான் பார்க்குறாரு. அது போக தைரிய ஸ்தானத்தில் நிற்கிறாரு. இதுக்குரிய கூற்றுக்குள்ள மட்டும்தான் உங்களுக்கு வந்து சில பலன்கள் இருக்கும். அதை தவிர்த்து உங்க ஜனன ஜாதகம் சேர்ந்தே ஒத்துழைச்சிச்சுன்னா, உங்க ஜனன ஜாதகமும் உங்களுக்கு பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, இந்த குரு பயிற்சிக்கும் ஜனன ஜாதகத்துக்கும் சேர்ந்து நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை நீங்க சந்திப்பீங்க அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ இதர பலன்கள்லாம் வந்து ஃபியூச்சர்ல நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா அந்த ராகு கேது சனி அப்படின்னு அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல போயிட்டு இருக்கும். அப்போ உடல் அப்படின்றது ஒரு கூற்று வந்துகிட்டே இருக்கும். ஹெல்த்தை பத்தி நீங்க சொல்லலனே அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கும். ஹெல்த் அப்படின்னு வரும்போது வந்து ஹெல்த் வந்து வேற சாப்டர். ஹெல்த்துக்கும் இவருக்கும் இப்போதைக்கு சம்மந்தமே இல்லை. உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா இங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது, சுகஸ்தானத்துல கேது, சனியோட பார்வையில் ராகுவோட பார்வையில் இருக்கனால அந்த சாப்டர் வேற. அதை வந்து நீங்க உடம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்த வருஷம் 10வது மாசம் வரைக்கும். சரிங்களா? மற்றபடி இந்த லாபம், அதிர்ஷ்டம், திருமணம் இந்த கூற்றுல மட்டும் நீங்க நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை சந்திப்பீங்க அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். இந்த 74 நாளை பயன்படுத்திக்கோங்க. மிஸ் பண்ணிடுறாங்க. மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுவும் நடக்கல, எதுவும் செய்யலை, எதுவும் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு வந்து கம்பெனி பொறுப்பு இல்லை, நீங்க தான் பொறுப்பு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?